Hi guys, this is Ruben. After a long time a video. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அட்டப்பாடின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அங்கே ஒரு சைனி கேவிஷன் ஒரு ரெசார்ட்டில் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஃபீஸ்லேருந்து நம்ம அண்ணா கூடலாம் நல்லா ஜாலியாக ஒரு வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் கன்ஃபார்ம் கேரண்டியாக என்ன சொல்லணும், ஒன்று சொல்லணும்னா வேறு லெவல் வைப் இருக்க போது கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஃபன் கேரண்டி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ இஸ் ஆன் தி வே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷைனிங் கேவ்ஸ் ரீச் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம். இடமெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் போட்டு எல்லாம் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். வந்தால் இந்த மாதிரி தாங்க இடத்துக்கு வரணும். டவரெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாம் நீட்டாகிடுச்சு. போயிட்டுருக்கோம், சாங் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் வைப் பண்ணணும்ல, சாங் எல்லாமே நம்ம இந்த நேச்சரில் வைப் பண்ணிட்டு போகணும். சத்தியா முன்னாடி உட்காந்துருக்கேன், இந்த ஆடி சொல்லிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறான்னு தெரியல. அவங்க பாருங்கள் இடத்த பாருங்கள், ஷைனிங் கேவ்ஸ் அப்படியே போகுது. சரியான நேச்சர். இறங்கி பார்த்தா இன்னும் எவ்வளோ இருக்கோ, வேறு லெவலில் இருக்குது. முயல் குட்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு இது சூப்பராக இருக்குது. நான் இங்கே வேறு ஊஞ்சல். சாயந்தரம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட வேண்டியதான். என்ன சத்யா, சாயந்தரம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு மாஸ் பண்ணோம். அப்படியே வருது, அப்படியே இப்படி வந்தால் இந்த சைடு ஒன்று. இங்கே வந்து நம்ம அண்ணா நிற்கிறாரு, வழி சொல்லிட்டு இருக்காரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு. பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நேச்சரே செம்மையாக இருக்குது. அப்படியே காற்று ஜிலு 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 ஜிலுன்னு இருக்குது. அவ்வளோ சத்யா பழப்பழம் சாப்பிட்ருக்கா மாதிரி. சத்யா இங்கே வேறா. ஹாய், இனிமேல் தான் அளப்புற கிளப்புற ஃப்ரெண்ட்ஸ், அளப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி ஜல்லி தான். சபரி போடு, ஒரு அட்டண்டன்ஸ் போடு. ஹாய். பாருங்க ஃபுல்லாக ஜாலி தான். அங்கே டிஜே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் சார். சரியான நேச்சர், சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இங்கே பாருங்க, இங்கே வந்து நைட் வந்து ஃபயர் கேம்ப்ஸ் போடுவாங்க போல். சூப்பராக இருக்குது. இங்கே உட்காந்து ஜாலியாக ஃபேமிலியோட வந்தால் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது இப்போ தான் பார்த்தீங்கன்னா அழகான க்யூட் திங் கொண்டு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோ முயல் ரேபிட். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது, அழகாக வச்சுருக்காங்க, க்யூட்டாக இருக்குது. சே இது பாருங்க பிளாக் கலர். எப்படி நம்ம பசங்க சும்மாவே இருக்கிறது இல்லை, எல்லா இடத்துக்கும் போயிடுறது. இங்கே லவ் பேர்ட்ஸு நேச்சரோட நேச்சராக எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ட்ரீ ஹவுஸ் மாதிரி மேலே ட்ரீ வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது பாருங்க. வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. உங்களுக்காக மேலே ஏறி போய் பாருங்க காய்ஸ், வாரு வேற லெவலில் இருக்குது. சபரி என்ன அப்படியே நேச்சர்லேயே முழுகிட்ட, செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்மளோட ரூம், ஓகேவ்ஸு. செம்மையாக இருக்குங்க. வெளியிலேருந்து பார்க்குறக்கு அந்த நேச்சரோட வேறு லெவலில் இருக்குது. மாசா எல்லாம் செக்இன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அழகாக சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஓகேவ்ஸு அப்படியே ஹோம் மாதிரி அப்படியே இருக்கும். ரூமு மாசாக இருக்குது. எல்லாம் பாருங்க, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. உள்ளே வாருங்க, உள்ளே போய் வைப்பு தான் ஃபுல்லாக ஜாலி. ஓகேவ்ஸ் அப்படியே இந்த சைடு ஃபுல்லாமே அப்படியே ஓகேவ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமு இதுதான். எடக்கல் கேவ்ஸ், சாரி அது வந்து ஓகேவ்ஸ் தான், எடக்கல் கேவ்ஸ். அது வந்து ஏசி வந்துட்டு அவங்க வாங்க. ரூமே வேற லெவலில் இருக்குது. நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது. வேற மாதிரி எல்லாம் குதிச்சு ஸ்மாக் டவுன் போட்டு பாய்ஸோட கண்ணாடி வேற மாதிரி. சத்யா பயங்கர வைப்பு தான். சல்லி தான் பாருங்க, சிங்கம் புலிலாம் மேலே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. உண்மையாலுமே வேற லெவலில் ஸ்டே பண்ண இதெல்லாம் மஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நம்ம யூடியூப்பில் போட போகிற வீடியோ பெஸ்ட்டு வீடியோ. நம்ம கொஞ்சம் கிடப்பு தான் இந்த வீடியோ மாதம் போட்டு பயங்கரம் பண்ணிட்டு உட்காந்து